இன்னைக்கு எங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மோஸ்ட்லி பாப்பா ஸ்கூல்லேருந்து வர டைமுக்கு அகன்குட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு பாப்பா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் ஹோம் ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்கேஜிலேருந்தே நிலா கிட்ட இருந்த ஒரு நல்ல ஹேபிட், ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவள் ஹோம் ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருவா. ஹோம் ஒர்க் முடிக்கலன்னா அவளுக்கு எந்த வேலையுமே ஓடாது. பாப்பாவுக்கு இந்த வீக் ஃபுல்லாக எக்ஸாம், ஸோ போர்ஷன்ஸும் அதிகமாக இருந்தது. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அகனையும் நான் தூங்க வச்சுட்டு பாப்பாவுக்கும் ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் டின்னர் செய்ய போயிட்டேன். இன்னைக்கு டின்னருக்கு சிக்கன் கீமா மசாலாவும் சப்பாத்தியும். ஸோ இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மீன்வைல் அகன்குட்டியை தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸை கொடுத்துட்டு அவனை தூக்கி அவங்க அக்கா கூட விளையாட விட்டுட்டு நான் திருப்பியும் குக்கிங் கண்டினியூ பண்ண போயிட்டேன். இன்னைக்கு டின்னர் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நான் டின்னர் முடிக்கிற கேப்பில் அக்காவும் தம்பியும் ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அகனுக்கு அதை பார்த்துட்டு செம்ம சிரிப்பு, சத்தம் போட்டு சிரிச்சுட்டு இருந்தான். அக்காவும் தம்பியும் நல்லா ஜாலியாக விளையாண்டதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் டம்மி டைம் கொடுத்துட்டு நைட் பாத் முடிச்சு நைட் சூட் மாட்டி அவனுக்கு ரிப்பில் போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் நான் பாப்பாவுக்கு டின்னர் செய்ய முடியும். சப்பாத்தி போட்டு அவளுக்கும் ஊட்டி விட்டாச்சு. மீன்வைல் அப்பாவும் பொண்ணும் அவளோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் டிஷ் வாஷரில் வைக்க வேண்டிய பாத்திரத்தெல்லாம் லோட் பண்ணிவிட்டு டிஷ் வாஷரையும் ஆன் பண்ணிவிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம்.